அதாவது உடல் உழைப்பு மேலே நமக்கு அடிப்படையில் ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் இல்லாதனால தான் நடக்கிறதுக்கு நமக்கு ஆர்வம் இல்லை, குறிஞ்சி நிமிர்ந்து வேலை பார்க்குறதுக்கு ஆர்வம் இல்லை. நம்மக்கிட்ட நிறைய பணம் சம்பாதிச்சிட்டா என்ன பண்ணுறோம், வேலைக்கு ஆள் வச்சு வீட்டு வேலைகள்லாம் நம்ம செஞ்சுக்கிறோம், நம்ம வேலைகளை நம்ம செய்ய மாட்டேன்றோம். நடக்கிறதுக்கு நமக்கு டூ வீலர்லாம் வந்துருச்சு, அப்போ டூ வீலர்லேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். உடல் உழைக்கிறதுலே நமக்கு ஆர்வமே இல்லை. ஒரு வாகனத்தில் போகிறது தான் பெருமை, காரில் போகிறது தான் பெருமை, நடந்து போகிறத நம்ம சிறுமையாக நினைக்கிறோம். அப்போ உடல் உழைப்பில் நமக்கு ஒரு உடல் உழைப்பை சிறுமையாக நினைக்கிறோம். நம்முடைய உயர்வுங்கிறது எதுனா, நம்ம வாகனத்தில் போகணும். நடக்கிறத சிறுமையாகவும், நம்ம ஒரு வாகனத்தில் போகிறோம், காரில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, அல்லது ட்ரெயினில் போகிறது, அல்லது டூ வீலரில் போகிறது, இதுதான் பெருமையாக நினைக்கிறோம். ஒரு ஆட்டோவில் போகிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆட்டோவில் போகிறது, இதுதான் பெருமையாக நினைக்கிறோம். நம்ம உடல் உழைப்பை தாழ்வாக நினைக்கிறோம். அதனால் இது என்னென்னா, இதுதான் இந்த ஆண்மை குறைவுக்கும் காரணமாக இருக்குது. ஆண்மை குறைவு, பெண்மை குறைவு, உடலுறவு சார்ந்த குறைபாடுகளுக்கு இந்த உடல் உழைப்பை நம்ம தாழ்வாக நினைக்கிறோம்ல, இந்த நினப்பு தான் காரணமாக இருக்குது. ஏன்னா உடலுறவும் ஒரு உடல் உழைப்பு தான். உடல் உழைப்பு, அந்த உடல் உழைப்பதற்கு தகுந்தாற் போன்ற ஒரு உடல் இருந்தால் தான் உடலுறவில் சிறப்பாக ஈடுபட முடியும். உடலுறவு என்பது ஒரு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு நடைமுறை. நீங்கள் நல்ல உடல் உறுதியாக இருந்தால் தான் ரொம்ப நேரம் ஈடுபட முடியும். நீங்கள் உடம்புல ரொம்ப தொப்பையும் தொந்தியுமாக இருந்தாச்சு அப்படின்னா, ஊழச்சதை குண்டாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களால ரொம்ப நேரம் ஈடுபட முடியாது, சோர்வடைஞ்சிருவாங்க. அப்போது நம்ம உடல் உழைப்பில் ஆர்வத்தை அதிகப்படுத்தணும். உடல் உழைப்பை சிறுமையாக நினைக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நடப்பதற்கு ஆசைப்படணும், ஓடுவதற்கு, விளையாடுவதற்கு, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறதுக்கு ஆர்வத்தை தருகிற ஒரு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். உடல் உழைப்பை நம்ம பெருமையாக நினைக்கணும். எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம வாகனங்களில் பயணிப்பதை தவிர்த்து விட்டு நடப்பதில் ஆர்வம் செலுத்த வேண்டும். நடப்பதற்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக, எனக்கு நடக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அந்த ஒரு நிலையை நாம் எப்படி ஏற்படுத்துவது? எனக்கு நடக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும், அப்படி ஒரு நிலைமை. அதுதான் அப்போ தான் உடலுறவில் ஈடுபடுவது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு நடக்கிறதுக்கு பிடிக்கல, ஓடுறதுக்கு பிடிக்கல, விளையாடுறதுக்கு பிடிக்கலைன்னா அப்போ உங்களுக்கு உடலுறவில் ஈடுபடுவதும் பிடிக்கல தான். மனம் அந்த உலகத்துக்காக நீங்கள் உடலுறவில் ஈடுபட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். மற்றவங்களுக்காக நீங்கள் உடலுறவில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அப்போது நீங்கள் நடக்கிறதுக்கு ஆசைப்படணும், விளையாடுறதுக்கு ஆசைப்படணும், அது மாதிரி தான் குறிஞ்சி நிமிர்ந்து வேலை பார்க்குறதுக்கு ஆசைப்படணும். அப்போ தான் உங்களுக்கு உடலுறவிலும் ஆசை இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளலாம். நடக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, யாரையா நடப்பா, வண்டியில் போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேலையால் வச்சுருவீங்க. அப்போ நீங்கள் உடல் உழைப்பே நீங்கள் சிறுமையாக நினைக்கும் போது உடலுறவை மட்டும் ஏன் பெருமையாக நினைக்கிறீர்கள்? உடலுறவில் மட்டும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? ஏன்னா உடலுறவும் ஒரு உடல் உழைப்பு தான். அதனால் உடல் உழைப்பை நாம் பெருமையாக நினைக்கணும். அப்போ தான் உடலுறவில் ஈடுபடுவது சிறப்பாக செய்ய முடியும். ஏன்னா உடலுறவும் ஒரு வேலை தான், அந்த புணர்ச்சியில் ஈடுபடுவதும் ஒரு வேலை தான். அப்படிங்கும்போது புணர்ச்சியில் சிறப்பாக ஈடுபட வேண்டுமென்றால் நீங்கள் உடல் உழைப்பை பெருமையாக நினைக்கணும். அதனால் அப்போ அந்த மனநிலையை நீங்கள் எப்படி உருவாக்குறது? நான் சரிப்பா உடல் உழைப்பில் ஈடுபடுவதை நான் பெருமையாக நினைக்கணும், அப்போ நான் உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கான ஆர்வத்தை எப்படி வளர்த்துக்கிறது? அது எனக்கு வரவே மாட்டேங்குதே, நடக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, உடற்பயிற்சி செய்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை ஆடம்பரமான வீட்டில் வசிக்கலாம். ஆடம்பரமான வீட்டில் வசிச்சிங்கன்னா உங்களுக்கு உடல் உழைப்பில் ஈடுபடுகிற ஆர்வமே வராது. எல்லா வேலையும் நீங்கள் பெரிய வீடு, அங்கே 2 வேலைக்காரங்க, அவங்க எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. நீங்கள் உட்காந்து படுத்து கிடந்து டிவி பார்க்குறது தான் உங்களுடைய வேலை. துணி உங்களுடைய துணியை மற்றவங்கள துவைச்சி போடுவாங்க, உங்களுடைய உணவை மற்றவங்க சமைச்சு தருவாங்க, உங்களுடைய நீங்கள் சாப்பிட்ட பாத்திரத்தை மற்றவங்க கழுவாங்க. இப்படி எல்லா வேலையும் மற்றவங்க செய்வாங்க. ஆனால் உடலுறவு மட்டும்தான் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க, நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்போது உடலுறவு என்பது அதை வேலையை வச்சு நம்ம ஒரு ஆளை வச்சு செய்ய முடியாது. அதனால் அந்த வேலையை மட்டும் நீங்கள் செய்கிறீங்க. அப்படிங்கும்போது இது ஒரு முரண்பாடாக இருக்குல்ல. உடல் உழைப்பு மேலே உங்களுக்கு வெறுப்பு, ஆனால் உடலுறவில் மட்டும் உங்களுக்கு ஒரு ஆசை. இது முரண்பாடாக இருக்குது. ஏன்னா உடலுறவும் உடல் உழைப்பு தான், அதுவும் உடல் உழைப்பு அடிப்படையாக கொண்ட ஒரு நடைமுறை தான். அதனால் அடிப்படையில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஆசை இல்லை அப்படின்னா அதுவும் ஒரு ஆண்மை குறைவு தான், தாம்பத்திய குறைபாடு தான். பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், உங்களுக்கு நடக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுவும் ஒரு தாம்பத்திய குறைபாடு தான். நடக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லை, உடற்பயிற்சி செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை, உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கு விருப்பம் இல்லைன்னா அதுவும் ஒரு தாம்பத்திய குறைபாடு தான். தாம்பத்திய குறைபாட்டோட ஒரு ஆரம்பம் தான் இதுதான். கடைசியில் எங்கே போய் நடக்குது? தாம்பத்தியத்தில் சிறப்பாக ஈடுபட முடியல அப்படிங்கிற ஆண் பெண் குறைபாடுகளுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஆண் பெண் குறைபாடு, அந்த தாம்பத்திய குறைபாடுகளை சரி பண்ணணுன்னா முதல்ல இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஆசைப்படணும், ஓடுறதுக்கு ஆசைப்படணும், விளையாடுறதுக்கு ஆசைப்படணும், உடற்பயிற்சி செய்கிறதுக்கு ஆசைப்படணும், உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கு ஆசைப்படணும். அந்த ஆர்வத்தை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆடம்பரமான வீட்டில் வசிக்காதீங்க. ஆடம்பரமான வீட்டில் வசிச்சிங்கன்னா சோம்பேறியாக தான் இருப்பீங்க.
அதுவே உங்கள் வீடு சின்னதாக இருக்கணும். உங்கள் ஒரு வீடுங்கிறது எப்படி இருக்கணும்னா, அந்த வீடு வந்து உங்களை அந்த வீட்டில் வந்து நீங்கள் தூங்குறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னு ஆசையே வரணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் இல்லை, வீட்டுக்கு வெளியில் தான் உலகம் இருக்குது, வீட்டுக்கு வெளியில் தான் வாழ்க்கை இருக்குது. வீடுங்கிறது சும்மா ஓய்வு எடுப்பதற்கான ஒரு இடம் தான். நீங்கள் ஓய்வு எடுத்து முடித்த உடனே அந்த வீட்டு உங்களை வந்து வெளியே தள்ளிடணும், வெளியே போயிடு அப்படின்னு சொல்லணும். அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கும் போது நீங்கள் எப்போவுமே வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க, வீட்டுக்குள்ளே அது போகணுன்னு தான் நினைப்பீங்க. அப்போ நீங்கள் சோம்பேறியாக ஆகிடுவீங்க. வீட்டுக்கு வெளியில் தான் ஒரு வாழ்க்கை. அப்போ வீடு சின்னதாக இருந்து அப்படின்னா, நீங்கள் வசிக்கிற வீடு சின்னதாக இருந்தால் அந்த வீடு உங்களை வெளியே தள்ளி விட்டுரும். நீ தூங்கிட்டல்ல, இப்போ வெளியே கிளம்பு அப்படின்னு உங்களை வெளியே தள்ளி விடணும். வீட்டுக்கு வெளியில் தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் வெளியில் போவீங்க, வீட்டுக்கு வெளியில் போவீங்க, நடப்பீங்க, ஓடுவீங்க, விளையாடுவீங்க, இப்படி நடைப்பயிற்சி செய்வீங்க, உடற்பயிற்சி செய்வீங்க. உடல் உழைப்பு மீதான ஆர்வங்கிறது அப்போ தான் வரும். அப்போ தான் உங்களுக்கு தாம்பத்திய குறைபாடு எதுவும் வராது. எளிமையான வீடுகளில் வசிக்க வேண்டும். சிறிய வீடுகளில் வசித்தால் தான் தாம்பத்திய குறைபாடு ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் ஏற்படாது. பெரிய வீடுகளில் வசிச்சிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சோம்பேறியாக இருப்பாங்க, உடல் உழைப்பில் சோம்பேறியாக இருப்பாங்க. அது வந்து தாம்பத்திய குறைபாடுகளுக்கு அது காரணமாக மாறிவிடும்.